நாங்க இன்னைக்கு வந்து திம்மச்சந்திரம் ரோட்ல இருக்கிற, அதாவது நம்ம தேவப்பள்ளி டேம் பக்கத்துல அந்த பேக் சைடு ரோடு இருக்குங்களா, அங்க வந்திருக்கோம். அங்க ஒரு கோயில், ரொம்ப பழமையான கோயில். நிஜமா சொல்றேன், இந்த ட்ரீ பாருங்களேன், இந்த மரமே வந்து ரொம்ப பழமையான மரம். இந்த மரம் வந்து குறைஞ்சபட்சம் 500 வருஷம் பழமையான மரம். ஓகேங்களா. இந்த கோவில் வந்து 1000 வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க, நான் வந்து வெளியில வந்து காட்டுறேன். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மரத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வரேன். நாங்க சுக்லமாதேவி எல்லாரும் வாங்கப்பா, லொகேஷன் நான் ஷேர் பண்றேன். டோன்ட் மிஸ் இட். இப்போ இந்த கோவில் எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. நான் பூர முடியுமான்னு தெரியல. அப்பா ஆக்குறது இன்னைக்கே முடியும். நான் உள்ள வந்துட்டேன், நான் அம்மாவை பார்த்துட்டேன். சூப்பர். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். பாருங்க, இவங்க சுயம்புவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாருங்க, ஏற முடியாது, எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லம்மா. இல்லம்மா இந்த கோயில் வந்து புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு கிராமமே சேர்ந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. மறக்காம வாங்க. இந்த மரம் காட்டுறேன் பாருங்க. இருக்குல்ல பாருங்க, இதுதான் இந்த டேம். உங்க பேர் என்னம்மா? ருக்மிணி. இவங்க வந்து இங்க கோயில்ல கடை வச்சிருக்காங்க. 4 வருஷமா வச்சிருக்காங்க. இங்க வந்தா மறக்காம இங்க இவங்க கிட்ட வந்து டீ சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்குது. அப்புறம் அவங்களும் பேர் தான் ருக்மிணி, ஆனா தங்கமானவங்க. நீங்க சின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க. முதல்லேருந்து சொல்லுங்க தாத்தா. இந்த இது நல்ல ஜமீனா ஒரு ஐருது கமலாமண்ண உள்ளே போட்டிருக்காரு போட்டா அம்மாவுது கோயிலில் அந்த அம்மாவை அவர் மாவை வந்து நம்ம ஒசூர் தாலுகாத்தில் முதல்ல கலெக்டர் கோர்ட் இருந்தது. எங்கே இந்த ராமநகர மாரியம்மன் கோயில் இருக்குல்ல? ஆமாம், அங்கே எனக்கு கோட்டை மாரியம்மா, கோட்டை மாரியம்மன், கோட்டை மாரியம்மன் ஆமாம், அந்த இடத்துல இருந்தது கோர்ட்டு, கலெக்டர் கோர்ட்டும். 2 கம்மி 90 அன்னைக்கு என்ன அழியாளம் என்ன அன்னைக்கு எல்லாம் தெரியும். 2 கம்மி 90. அப்போ அவர் வந்து என்னமா அவர் வந்து ஒரு பாளையக்காரர்கிட்ட 700 ஜோடி வாங்கினாருமா. அது 700 ஜோடின்னா அந்த காலத்தில் 5 மாதம் நம்பர் இருக்கு. அப்படியா? ஓகே. அவர் பாளையக்காரரை யூஸ் கொடுத்துட்டாரு. 100 வருஷத்துக்கு நேரம் நம்ம எனக்கு இதாக இல்லை. இது போயிட்டு என்னன்னா நம்ம பக்கம் நல்லா கூட்டம் சரி இந்த அம்மாவா அந்த காலத்தில் என்ன கோயில் எவ்வளோ கோயில் எல்லாம் அழகாக கட்டினாரு. இந்த கோயில் கட்டுங்க கோயில் எல்லாம் கூட்டம் போயிட்டு கலாட்டி பண்ணி இந்த மெட்ராஸோட ஆர்டர் வாங்கிட்டு 10 கோடி போய் எஸ்டிமேட். அப்படியா? 10 கோடியா? 10 கோடி. 10 கோடி ரூபாய் எஸ்டிமேஷன். இது 10 கோடி எஸ்டிமேட். 3 வருஷமாக நடக்கு. இன்னும் 2 வருஷமாக வருது. இன்னும் 2 வருஷம் ஆகும்ல? இன்னும் 2 வருஷம் மேலே ஆகுது. பூர்த்தி ஆகும். இன்னும் போய் வேலை இருக்குது. சும்மா சொல்லி வச்சிருக்கிற அவ்வளோதான். இன்னும் வேலை இருக்கு, நிறைய வேலை. ஃபினிஷ் பண்ணனா இன்னும் 2 வருஷம் மேலே. ஆமாம். இந்த நம்ம அவள் பள்ளியா கஜேந்திர மூர்த்தி வந்து கமிஷனர், கஜேந்திர மூர்த்தி கமிஷனர். ஓகே. அவர் தான் எல்லாம் பக்கூருங்களெல்லாம் ஒரு 6-7 வருஷமா எல்லாம் கமிட்டி பண்ணி 3 வருஷமா அந்த கோயிலுக்கு தள்ளிட்டு புதுசாக பிரயத்னம் பண்ணி. அப்படியா? அவர் தான் இதை ஆரம்பிச்சாரு. எல்லா ஊருங்களெல்லாம் சுற்றி பணம் தான் வசூல் பண்ணுறாரு. எப்போ போடுற எங்கே போகிறோம் ஏதோ பொண்ணு கட்டியிருக்காரு. ஆமாம், கங்கன் கட்டியிருக்காரு. எப்படா கோயில் முடிவு பண்ணோம் அப்படின்னு என்ன ஏதோ அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு விசேஷம் என்ன தாத்தா? இந்த அம்மா இப்போ இவங்க சொன்னாங்க, ருக்மிணி அம்மா சொன்னாங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சு பூ வச்சு கும்பிட்டா அப்பவே அது நடக்காதுன்னு இவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசல ஒன்றும் இல்லை. ரொம்ப பூ கொடுத்தா இந்த பக்கம் கொடுத்தா வேலை அவருக்கு இல்லை. இன்னும் கொடுத்தா ரைட் அப்படிதான். இந்த பக்கம் கொடுத்தா ரைட்டு, இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் நீ அஜ்ஜவு காஜன்னு சொல்லிடுது. கொடுத்தா நீ அந்த பக்கம் வச்சு அஜ்ஜவு காஜான்னு ரைட்டில் கொடுத்தா சரி ஓகே வேலை நல்லா பூ கொடுத்தா. ஆனால் இந்த இதாங்க அவ்வளோ மோசம். அந்த தக்கடி பற்றி கோயில் எல்லாம் என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ செய்கிறாங்க, அது போன இது போனால் நல்லா. இந்த அம்மா அதெல்லாம் இல்லை. சும்மா சாதாரணமாக வந்து பார்த்துட்டு நம்ம என்ன சரி ஆனால் அம்மா வேலை பண்ணும் போகலாம் வேண்டாம் நீ சொன்னா நான் பிரயத்னம் பண்ணேன். இல்லை முடிவு பண்ணிட்டேன். 2 பேசும் அவ்வளோதான். போக சொன்னா போகிறேன். இல்லை வேண்டாம்னா 2 பேசும் சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க அப்படிதான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் வந்திருக்கோம். 2 பேச இல்லை போன்னு சொல்லுவேன், இல்லை பிரயத்னம் பண்ணுன்னு சொல்ல, இல்லை வேண்டான்னு சொல்ல. 2 பேர் அவ்வளோதான். இந்த வேலை பண்ணுறாரு இந்த கோயில். ஆமாம். வீட்டுக்கு போய் இங்க வந்து கடை வெட்டுவாங்களாப்பா? இங்க கடை வெட்டுவாங்களா? பலி கொடுப்பாங்களா? கோழியெல்லாம் வெட்டுவாங்களா இங்க? அது எடுத்துன்னு போனா போதும். நான் எலுமிச்சம் பழம் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வச்சு எடுத்துன்னு போனேன் வீட்டில். சரிப்பா, நீங்கள் சொல்ல மாதிரியே செய்கிறேன். வந்து பூ கேளுங்க, வெள்ளிக்கிழமை வந்து பூ கேளுங்க. நம்ம எது சொன்னா ஓகே, நான் வரேன். வெள்ளிக்கிழமை வரேன். வெள்ளிக்கிழமை வந்து பூ கேட்டா உங்களுக்கு ஏதாவது பிரயத்னம் பண்ணா இந்த மாதிரி நான் பிரயத்னம் பண்ணா நீ எது சொல்லுவேன்? ஏதாவது ஒரு போன் சொல்வேன், வேண்டாம் சொல்லுவேன். போன் சொன்னா ரைட்ல இல்லை வேண்டாம்னா லெஃப்ட்ல.
சூப்பரா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அவ்வளோதான். உங்க பேரு இந்த பக்கம் கொடுத்தா ரைட்டில் கொடுத்தா ஓகே, லெஃப்ட்ல கொடுத்தா வேணாம். அந்த பக்கம் அட்ஜாக விட்டாது அந்த முக்கம் இல்லை அது கேட்டு. ஆமா, பொதுவா எல்லாருமே வந்து சோத் கையில தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இடது கை யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகம். பூ கொடுத்தா எதுவும் தொந்தரவு வேண்டாம். அந்த அம்மா பூ கொடுத்துட்டேன். இவங்க வந்து காவல் தெய்வமாப்பா? இவங்க காவல் தெய்வமா இங்க? இவங்க காவல் தெய்வமா இந்த ஊர்ல? அவள் பள்ளி அதில் ஒரு ஆசிரமம் கங்கம் கோயில்கிட்ட. அங்க இருக்காங்களா? கங்கம் கோயிலுக்கு அங்கே போகிற வருமா ஒரு குரு கோயில் ஒரு குருஸ்தான் ஒன்று வச்சுக்கிறாரு ஒரு அம்மா முன்னாட்ட. அங்கே போகிற இதுக்கு எதுவும் போகல. இந்த ஓ, நீங்க போகலையா? அதான் இங்கே வந்து உட்காந்துட்டீங்க. இது பக்கம் வந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணி போகலான்னு. உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. முனுசாமாச்சாரியன் சொல்லுங்க. ஹலோ, இவங்க பேரு ருக்மணி அம்மா. இங்க கோயில் பிரகாரத்துக்குள்ள, அதாவது இந்த காம்பவுண்ட் இதுல வந்து அவங்க கடை வச்சிருக்காங்க. இவங்க கடையில இருந்து நீங்க நாங்க ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்பா. ஆமா, இன்னொரு நாள் நான் சாப்பாடு கட்டி தரேன், இங்கே சாப்பிடுவோம். இவங்க அப்படியா? அப்படியா? என்ன செய்யலாம் சொல்லுங்க. என்னென்ன செய்வீங்க? வெள்ளிக்கிழமை வரணும். வெள்ளிக்கிழமை நான் வெஜிடேரியன் செய்வேன். நான் ரெண்டுமே. ஓகே பாப்பா, ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா கொடுத்துருங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தோம்னா நீங்கள் செஞ்சு வைப்பீங்க இல்லையா? கரெக்டாக இருக்கும். அது நான் வாங்கிட்டு வந்தேன், அதுக்காக தான் ஃபோன் நம்பரு. பின்ன களி சோறு ரசம் எனக்கு, நாங்கள் இதெல்லாம் இருக்கு. எனக்கு நம்பர் சொல்லுங்க. 9360218412. வென்று வா மகளே, வென்று வா. சூப்பர்டா நீ. வாவ், இங்கே பாருங்க, எவ்வளோடு சந்தில் அவள் போயிட்டு வரான். இந்த மரம் வந்து 1000 வருஷம் பழமையான மரம். இங்கே பாருங்கள், நாகதேவர் இருக்கார், ராகு கேத்து. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்ளம்மா தேவியுடைய இந்த ஸ்தாபனம் வச்சுருக்காங்க. கல் விளக்கம் இருக்குங்க. வாவ், பெருசாகவே இருக்கு. சூப்பர். நம்மளுக்கு மிச்சம் ஆயில் கண்டிப்பாக வேணும். வீட்டில் இருக்கிற ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கணும். திருப்பதிக்கு போனால் அங்கே வந்து கல் உப்பு எடுத்துகிட்டு போங்க. அந்த கல் உப்பை மறக்காமல் திரும்ப கொண்டு வந்து உங்களுடைய சமையல் உப்பில் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு அதில் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஆயில் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றுங்க. அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அந்த மகாலட்சுமியுடைய வாசம் ப்ளஸ் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வாசம் ப்ளஸ் நீங்கள் எந்த கோவிலில் வந்து விளக்கேற்றுறீங்களோ அந்த கோவிலுடைய தெய்வம் அவங்க அத்தனை பேரும் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. தொட்டு கும்பிட்டுக்கோங்க, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. உங்கள் சார்பாக நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 1000 வருஷம் பழசு இந்த மரம். இந்த மரத்துல இந்த சந்துக்குள்ள இப்படி ஒன்று கடவுள் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. நான் இந்த வீடியோலேயே இந்த இடத்துக்கான லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் ஒசூருக்கு வரீங்களோ, யாரெல்லாம் ஒசூரில் இருக்கிறீங்களோ மறக்காமல் வாங்க. பாருங்கள், இதுக்கு பேர் ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்க. ட்ரங்க்குன்னு என்ன தெரியுங்களா? கிளை. ஆனால் உண்மையாக ட்ரங்க்குன்னு சொன்னால் யானையுடைய தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இது யானையுடைய தும்பிக்கை மாதிரி தானே இருக்குது இல்லையா? தந்தம் தானே சொல்லுவாங்க ட்ரங்க். ட்ரங்க்குன்றது அந்த தந்தம் இது பண்ணுற தும்பிக்கையும். ஆமாம். இப்போ பாருங்கள், என் ஆத்துக்காரி வரப்போகிறா. வாம்மா வாம்மா மின்னல்.
பாருங்கள் சந்து பாருங்கள் எவ்வளோ ஓல்டு இருக்குதுன்னுட்டு. பாருங்கள். ஸோ சைஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்கள் நம்பிக்கை தான் பெரிய விஷயம். இவ முதல் தடவை போயிட்டு வந்துட்டு அழுதுட்டா, நான் வந்துட்டேங்க அப்படின்ட்டு. நான் அப்போ தான் சொன்னேன், அந்த அம்மா உனக்கு உள்ளே பார்க்கணுன்னு ஆசீர்வாதம் பண்ணா, கண்டிப்பாக நீ இங்கே போமா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவள் போயிட்டு உள்ளே பார்த்துட்டு வந்துட்டு இப்போது விளக்கம் ஏற்றிட்டாங்க. பாருங்கள், இவங்க பேர் தான் சப்ளம்மா தேவி அப்படின்னுட்டு. வாங்க அவங்களுடைய கல்பதிச்ச இடத்தையும் பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து அந்த பக்கத்துலேருந்து வந்தோம், ஓகேங்களா. இப்போ இந்த பக்கத்தில் வந்து நம்ம இங்கே காமிச்சிருந்தோம். கல் பாருங்கள், இந்த பாறை வந்து 1000 வருஷம் பழமையானது அப்படின்னா நம்ப முடியுதா? நம்புங்க, நான் தொட்டு கும்பிடுறேன் உங்கள் சார்பாக. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் ஏற்படும். நான் வந்து எல்லாருக்காகவும் வந்து நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் மனுஷன் சாகிற வரைக்கும் அவனுக்கு வந்து யார் கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து வேணும், அதுவும் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கும் கிடைக்கணும்னுட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து டொனேஷன் பண்ணி அந்த கோயில் கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது இதில் வந்து டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இந்த பூஜாரி கிட்ட நாங்கள் வந்து பேசி நம்பர் வாங்குகிறோம், நாங்கள் இதை ஷேர் பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ஒரு கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? முக்கியமாக இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குதா, ஒரிஜினல் சவுண்டு, அது வந்து அந்த பாறைகளை வந்து அவங்க கிரைண்ட் பண்ணுற சவுண்டு. அது பாருங்கள் கோயில் எப்படி எழும்பிக்கிட்டு இருக்குதுன்ட்டு. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி டேட்டில் இதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி, ஓகேங்களா. 1 by 1 நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம்.